இதை நம்ம செகண்டாக பார்க்க போகிறது 7th டேர்ம் 2 இயல் 2 இன்பத்தமிழ் கல்வி. இதை எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். இது லைட்டாக நீங்களே புக்கில் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணும்போதே புரியும். அதனால் டேரெக்டாக பொருளுக்கு போயிடலாம். எத்தனிக்கும் முயலும், எத்தனிக்கும்னா முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம். எத்தனிக்கும்னா முயலும், வெறுப்புனா மலை, கழனினா வயல், நிகர்னா சமர். அப்புறம் பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்படின்னா மலைமேகம், துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார். இன்னும் டேரக்டாக நூல்வெளிக்கு போயிடலாம். இவர் பாரதிதாசன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கனகசுப்பு ரத்தினம். கனகசுப்பு ரத்தினம். இவருக்கு பாரதிதாசனியாக பேர் வச்சாங்கன்னா பாரதியார் மேலே இருந்த ஈர்ப்பு காரணமாக தான் பாரதிதாசன் வச்சுருப்பாங்க. பட் இதில் இந்த இம்பார்ட்டன்ட் இதான். பிசிராந்தையர் நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. இவரோட புக்கு பார்த்துக்கோங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பெண்களுக்கு நிகராய் பாரதிதாசன் கூறுவது என்னன்னா மயிலை தான் கூடுறாங்க. மலையை குறிக்கும் சொல் வெறுப்புனா மலைன்னு பார்த்தோம். ஏடு எடுத்தேன் அப்படின்னா பிரித்தா ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்று இருந்தார்னா துயின்று ப்ளஸ் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும்னா என்றுரைக்கும். கழனினா வயல், நிகர்னா சமர், பருதினா கதிரவன், முகில்னா மேகம். அடுத்து நம்ம பார்க்குறது அழியா செல்வம். அழியா செல்வத்தை எழுதினது யார் அப்படின்னா சமண முனிவர். சமண முனிவர்கள் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா நாலடியார் எழுதியிருப்பாங்க. நாலடியார் ஒரு 15 கீழ்கணக்கு நூல். வைப்புலி, இது பார்த்துக்கோங்க. வைப்புலி கோட்படா வாய் தீயிர் கேடி இல்லை. வைப்புலி, வைப்புலி, நாளவை, நாளவை அப்படின்னு நாவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நாலடியார் எழுதுனது சமண முனிவர்கள் எழுதுனது. வை வச்சுட்டு உட்காரில்லாம் அப்படி வச்சுக்கணும். வைப்புலி கோட்படா வாய் தீயிர் கேடிலை, மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வல்லவர் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன, விச்சை மற்று, விச்சைனா கல்வி, விச்சை மற்று அல்லவிர. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில், வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும், வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி, வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி. அதாவது இப்போ பார்க்க, கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது சும்மா பொருள் மாதிரி வச்சுருக்கக்கூடாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தலும் குறைவு, யாருக்கா கொடுத்தாலும் இதில் குறைவுபடாது. மிக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாலேயே அதை நம்மகிட்ட கல்வி எடுக்க முடியாது. ஆதலால் ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. இப்போ நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 வெண்பாக்களால் ஆனது. அதனால இதை நாலடி 400ன்னு சொல்கிறாங்க. நாலடியாருக்கு இன்னொரு பேர். இதெல்லாம் ஓல்டு டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இந்த கொஷின் தான். வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி எனும் தொடர் மூலம் அறியலாம். வெள்ளம் திரண்டு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெள்ளத்தால் அழியாது வெந்தனல் அப்படி வந்துட்டாலே திரட்டு, தனிப்பாடல் திரட்டு. சரியான விடை பாருங்க. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டியது கல்வி. கல்வியை போல கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்து ஈன்னா வாய்த்து ப்ளஸ் ஈயன், கேடில்லைன்னா கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ஒருவனா எவன் ஒருவன் சேர்த்துக்க வேண்டியதான். வாழ்விக்கும் கல்வி. இதை டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜில் போய் திருக்குறளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இது பொருள் பின்வரும் நிலை அணி. இது சொல்லலாம். அணிகள் தேவையே கிடையாது. இப்போ விலங்கையும் மக்களையும் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எதிர் நிரல் நிறை அணி. விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இது ஒரு கண்டென்ட். பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன்னா பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். ஓகே, ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துடலாமா? 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அது என்னன்னு மட்டும் பாடுறேன். ஆ அப்படின்னா ஆனா பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அன்பு, ஐ தலைவன், ஓ மதகுநீர் தாங்கும் பலகை, கா சோலை, கு பூமி,
கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, ஷி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அங்ஙனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வவ் கவர், நோ நோய், து உன். இந்த 42 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணும்போது அது மைண்டில் செட் ஆகிடும். பகுபதம் அப்படின்னா பகுபதம்னா பகுக்கக்கூடியது, பிரித்தால் பொருள் தரக்கூடியது, பிரிக்கக்கூடியது, சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் தான் பகுபதம். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள். பகுபதம் 2 வகையாக சொல்லுவாங்க, பெயர் வினை. பெயர் பகுபதம், வினை பகுபதம். வேலன் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா வேல் + அன். படித்தான் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா படி + இத்து + ஆன். படி ஒரு உறுப்பு, இத்து ஒரு உறுப்பு, இத்து ஒரு உறுப்பு, ஆண் ஒரு உறுப்பு. இதில் 4 உறுப்பு இருக்குது. அதுதான் இப்போ பெயர் பகுபதம் அப்படின்னா பகுபதமாக அமையும் பெயர் சொல்ல தான் பெயர் பகுபதம். இது 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். பொருள் பொன்னன், பொன் + அன். இடம் நாடன், நாடு + அன். காலம் சித்திரையன், சித்திரை + ஆன். சினை கண்ணன், கண் + அன். பண்பு இனியன், இனிமை + அன். தொழில் உழவன், உழவு + அன். வினை பகுபதம்னா பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம். உண்கின்றான், கின்று என்ன செயல் வருதோ அது வினை பகுபதம். அடுத்தது பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். அது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஃபஸ்ட்டு வர்றது பகுதி, லாஸ்ட்டு வர்றது விகுதி, இடையில் வருவது அல்லது எதிர்மறையாக காட்டுவது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவது மெய் அந்த சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வருவது அசைச்சொல் சாரியை. அதாவது